அலுவலகத்தை பூட்டி சீல் வைத்த அதிகாரிகள் எம்எல்ஏவின் பிறந்தநாள் விழாவிற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்ததால் அலுவலக வளாகத்தை சீல் வைக்காமல் சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழ்நாட்டிற்கு ஒரே கட்டமாக ஏப்ரல் 19ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என்றும் தேர்தல் முடிவுகள் ஜூன் 4ஆம் தேதி வெளியிடப்படும் என இந்திய தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள மயிலாடுதுறை, பூம்புகார், சீர்காழி ஆகிய 3 சட்டமன்ற தொகுதி அலுவலகங்கள் வருவாய்த்துறையினரால் பூட்டி சீல் வைக்கப்பட்டன. இதில் மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதி அலுவலகத்தை அதிகாரிகள் பூட்டி சீல் வைத்தனர். ஆனால் மயிலாடுதுறை காங்கிரஸ் எம்எல்ஏ ராஜகுமார் பிறந்தநாள் விழாவை சட்டமன்ற அலுவலக வளாகத்தில் கொண்டாட ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததால் வளாகத்தை சீல் வைக்காமல் அதிகாரிகள் சென்றனர். இந்த சம்பவம் பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மீராசா ஆண்டவர் பள்ளிவாசலில் நோன்பு கஞ்சி காய்ச்சுவதில் இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. கன்னியாகுமரியில் மீராசா ஆண்டவர் பள்ளிவாசலில் தொழுகை நடத்த கடந்த சில ஆண்டுகளாக இரு தரப்பினரிடையே பிரச்சினை நிலவி வரும் நிலையில் தற்போது ரமலான் நோன்பு தொடங்கியதை அடுத்து பள்ளிவாசலில் நோன்பு கஞ்சி காய்ச்சும் விவகாரத்தில் மீண்டும் இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் உருவானது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் விசாரணை நடத்தினர். இந்நிலையில் நள்ளிரவு மீண்டும் மோதல் உருவாகிய நிலையில் கன்னியாகுமரி காவல் நிலையத்தை ஒரு தரப்பினர் முற்றுகையிட்டும் மற்றொரு தரப்பினர் பள்ளிவாசல் முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். பள்ளிவாசலை தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என கூறி கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது. மேலும் கன்னியாகுமரி காவல் துணை கண்காணிப்பாளர் மகேஷ்குமார் தலைமையில் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்ததை அடுத்து அரசு அலுவலக சுவர்களில் ஒட்டப்பட்ட போஸ்டர்கள் அகற்றப்பட்டது. இந்தியாவில் நாடாளுமன்ற தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெறவுள்ளது. தமிழ்நாட்டிற்கு ஒரே கட்டமாக ஏப்ரல் 19ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என்றும் தேர்தல் முடிவுகள் ஜூன் 4ஆம் தேதி வெளியிடப்படும் என இந்திய தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட உடனே நாடு முழுவதும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்ததை தொடர்ந்து மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள மயிலாடுதுறை, பூம்புகார், சீர்காழி சட்டமன்ற தொகுதி அலுவலகங்கள் துறையினரால் பூட்டி சீல் வைக்கப்பட்டன. மயிலாடுதுறை நகரில் அரசு அலுவலகங்களில் ஒட்டப்பட்டிருந்த அனைத்து கட்சி போஸ்டர்களையும் கிழித்து நகராட்சி நிர்வாகம் அப்புறப்படுத்தி வருகின்றனர். தொடர்ந்து நகரில் அரசியல் சார்ந்த பேனர்கள், கட் அவுட்களும் அகற்றப்பட்டு வருகின்றன. கீழ் பாலநந்தல் கிராமத்தில் ஸ்ரீ பகவதி அம்மன் திருக்கோயிலில் 56ஆம் ஆண்டு தேர் திருவிழா மிக விமர்சையாக நடைபெற்றது. திருவண்ணாமலை அடுத்த கீழ் பாலானந்தல் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பகவதி அம்மன் திருக்கோயிலில் 56ஆம் ஆண்டு தேர் திருவிழா மிக விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வடம் பிடித்து தேரை இழுத்தனர். முன்னதாக கடந்த 14ஆம் தேதி மேலவாத்தியத்துடன் விநாயகர் ஊர்வலம், 15ஆம் தேதி மகா கும்பமும், அம்மன் அருள்வாக்கு, அதனைத் தொடர்ந்து பராசக்தி ஊர்வலமும் நடைபெற்றது. இந்நிலையில் இன்று அதிகாலை பகவதி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், ஆராதனைகள் நடைபெற்று ஸ்ரீ பகவதி அம்மன் தேர் திருவிழா முக்கிய மாட வீதிகளில் வலம் வந்தன. விழா ஏற்பாடுகளை கோயில் நிர்வாகிகள் செய்திருந்தனர். இதில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அருள் பழனி, முன்னாள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்க தலைவர் ராசராசன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் பக்தர்களுக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. சிதம்பரம் அருகே என்எல்சி நிறுவனத்திற்கு நிலம் கொடுத்த விவசாயிகள் கூடுதல் இழப்பீடு கேட்டு சார் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அடுத்த புவனகிரி அருகே உள்ள கம்மாபுரம், சாத்தப்பாடி, ஆதனூர் உள்ளிட்ட கிராமங்களில் என்எல்சி நிறுவனத்திற்கு நிலம் கொடுத்த விவசாயிகள் கூடுதல் இழப்பீடு கேட்டு போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் இதுகுறித்து சிதம்பரத்தில் சார் ஆட்சியர் தலைமையில் அமைதி பேச்சுவார்த்தை கூட்டம் நடைபெற்றது. அதில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் அமைதி பேச்சுவார்த்தை கூட்டம் நடத்தப்படும் என கூறப்பட்டது. ஆனால் அதையும் மீறி நிலங்களில் அதிகாரிகள் எந்திரங்களை வைத்து பணி செய்வதாக கூறி விவசாயிகள் சங்கத்தை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் சிதம்பரம் சார் ஆட்சியரை நேரில் சந்தித்து மனு அளித்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள
இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.